channel Grandma Indra's Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி பார்க்க போறோம். மதுரை ஃபேமஸ் மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். மட்டன் கோலா உருண்டை பண்ணதுக்கு நான் 1/2 கிலோ மட்டனை கொத்தி வாங்கி வச்சிருக்கேன். அதுக்காக நான் ஒரு பிடி சின்ன உள்ளி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 5 வெளுத்துள்ளியை சின்னதாக அரிஞ்சு எடுத்திருக்கேன். 3 மிளகு, பச்சை மிளகு, ஒரு கட்டு கொத்தமல்லி தழை, 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 15 கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, இவ்வளோத்தையும் எடுத்துருக்கேன். முதல்ல நம்ம இந்த பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு பொடிச்செடுக்க போகிறோம். கடலையை நல்லா பொடிச்செடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அதே மிக்சி ஜாரில் நம்ம இப்போ கேஷ்யூ நட்டு, சோம்பு, கசகசா எல்லாத்தையும் போட்டு நம்ம பொடிச்செடுக்க போகிறோம். நல்லா பொடிச்செடுத்தாச்சு. அதே மிக்சி ஜாரில் சின்ன உள்ளி, இஞ்சி, பூண்டு, மிளகு இவ்வளோத்தையும் போட்டு தண்ணி விடாத நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுக்க போகிறோம். கொத்தி எடுத்த மட்டனை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பேனில் போட்டு வேக வைக்க போகிறோம். இதுக்கு கூட தேவைக்கு உப்பு ஆட் பண்ணி கொடுப்போம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி கொடுப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணாத வேக வச்சு நல்லா ட்ரை ஆக்கி எடுப்போம். மட்டனில் இருந்து நிறைய தண்ணி வெளியில் வரும், அதிலே வேக வைக்கணும். இப்போ இதுக்கு கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க உள்ளி, ஜிஞ்சர் அதெல்லாம் சேர்த்த பேஸ்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். தண்ணி எல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோம். இதை நல்லா ஆற விட்டு ஒரு தடவை கூட நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப ஃபைனாக இல்லாத குறைன்னு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அரைச்சி வச்சிருக்க மட்டனை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றுறோம். இதுக்கு கூட பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி கொடுப்போம். மிச்சம் இருக்க ஜிஞ்சர், கார்லிக், சின்ன உள்ளி பேஸ்ட்டை ஆட் பண்ணி கொடுப்போம். பொடிச்சு வச்சிருக்க கேஷ்யூ நட்டு, சோம்பு, கசகசா அது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணி கொடுப்போம். பொடிச்சு வச்சிருக்க பொட்டுக்கடலையை இப்போ ஆட் பண்ணி கொடுப்போம். ஆல்ரெடி நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கூட நான் ஆட் பண்ணி கொடுக்கேன். தேவைக்கு உப்பு ஆட் பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். தண்ணி ஒன்றும் சேர்க்காம நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நான் சின்ன சின்ன பாலாக உருட்டி பொரிச்செடுக்க போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாட்டு உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணதுக்காக எண்ணெய் சூடாக்குறோம். எண்ணெயை நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணும்போது சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா உடஞ்சிரும். அதனால மேக்சிமம் தண்ணி இல்லாத பார்த்துக்கோங்க. தீய சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வெளியில மட்டும் ஃப்ரை ஆகும், உள்ள ஃப்ரை ஆகாது. இப்போ நம்ம மறைச்சி போடுறோம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுக்க போறோம்.
சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி இப்போ டேஸ்ட் பண்ண போறோம். சூப்பரா இருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி நீங்க கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரியே ஒரு சூப்பரான ரெசிபியோட வரது வரையும் பாய்.